உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். பொதுவாக ஒஸ்டஸ்ட் ஆஃப் தி ஒஸ்ட் அண்ட் பெஸ்டஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்னு நம்மள்கிட்ட யாரையாவது சொன்னால் யாரை சொல்லுவோம்? நமக்கு பிடித்தவர்களை அல்லது நம்மை நாமே சொல்லிப்போம், நான் தான்ப்பா இருக்கிறதுலே பெஸ்டஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்ட்டு. சரி, ஒஸ்ட்டு யாருங்க அப்படின்னா, நமக்கு பிடிக்காதவங்க, நமக்கு ஆத்திரம் கொடுக்குறவங்க, நமக்கு கோபம் ஊட்டுறவங்க, இவங்களையெல்லாம் நம்ம ஒஸ்ட்டு, அவங்கெல்லாம் போகவே போக மாட்டேன் நான் அவங்கள்ட்ட எல்லாம். சரியான ஒஸ்ட்டு ஃபிகர் தெரியுமா, ஒஸ்ட்டு பர்சனாலிட்டி தெரியுமா அப்படின்னு சொல்லிடுவோம். அந்த மாதிரியாக இரண்டு நிலை, வடதுருவம் தென்துருவம் என்பதாக தன்னை வைத்து கொண்டு பேசுகிறார் வள்ளல் பிரான் ஒரு பாடல்ல. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்படி கூட தன்னை ஒரு மிக மிக மோசமானவனாக நினைத்து கொள்ள முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. அதை தவிர அவருக்கும் ஒரு ஆசை இருக்கிறது அப்படிங்கிறத இந்த பாடலில் வெளிப்படுத்துகிறார். அது என்ன ஆசை? அவர் யாரை தென்துருவமாக வடதுருவமாக நினைக்கிறார், யாரை ஒஸ்டஸ்ட் ஆஃப் தி ஒஸ்டாக நினைக்கிறார், யாரை பெஸ்டஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட்டாக நினைக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பாடல் மிகச்சிறப்பான வள்ளல் பிரானின் குரலாக ஒலிக்கிறது. கேட்கலாமா? நல்லார்க்கெல்லாம் நல்லவன் நீ ஒருவன், யாண்டும் நாயடியேன், பொல்லார்க்கெல்லாம் பொல்லவன் நான் ஒருவன், இந்த புணர்ப்பதனால் எல்லாம் உடையாய், நினக்கெதிர் என்று எண்ணேல், உறவு என்று எண்ணுக, ஈதல்லால் வழக்கென இருமைக்கும் பொதுமை அன்றோ அருளிடமே. கருணை விண்ணப்பம் அப்படிங்கிற பகுதியில் 571வது பாடலாக இதை எழுதியிருக்காரு. நீ எல்லாருக்கும் நல்லவன், நல்லவர்களுக்கெல்லாம் நல்லவன் நீ, மோசமானவர்களுக்கெல்லாம் மோசமானவன்னா. ஆனால் நம்ம ரெண்டு பேருக்குள்ள வேற கொடுக்கல் வாங்கல் எதுவுமே கிடையாது. அப்படின்னா நமக்குள்ள பொருத்தமாக இருக்கிறது, பொதுவாக இருக்கிறது என்னது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறார். அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவர் சிந்திக்கின்ற விதம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நல்லவர்களாக இருக்கக்கூடியவர்கள் எதை நினைக்கிறார்கள், மோசமானவராக தன்னை கருதி கொள்கின்ற வள்ளல் பிரான் எப்படி தன்னை உணர்கிறார்? ரொம்ப ஆச்சரியமான ஒரு சிந்தனைங்க இது. இப்படி கூட ஒரு சித்தரால் யோசிக்க முடியுமா என்று நமக்குள் வியப்பை கொட்டுகின்ற ஒரு பாடல் அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம். பார்க்கலாமா திரும்ப? அதை தாண்டி இதற்கு கருணை விண்ணப்பம் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. கருணையை வேண்டி விண்ணப்பிக்கின்றார், அதை எப்படி நிலைநாட்டுகின்றார் அப்படிங்கிறதா மிக முக்கியம். அந்த குரலை கேட்கலாம். நல்லார்க்கெல்லாம் நல்லவன் நீ ஒருவன், யாண்டும் நாயடியேன், பொல்லார்க்கெல்லாம் பொல்லவன் நான் ஒருவன். நீ தான் இருக்கிறதுலையே பெஸ்ட்டு. நான் பெஸ்ட்டுன்னு லிஸ்ட் பண்ணுற எல்லாத்துலேயும் நீ தான் முதன்மையாக இருக்கிற. ஆனால் பொல்லாதது அப்படின்னு நினைக்கிற எல்லாத்துலேயும் நான் தான் முதன்மையாக இருக்கிறேன். எப்படி ஒரு சிந்தனை இல்லை? அப்போ ரெண்டு துருவமாக இருக்குது, வடதுருவம் தென்துருவம், எதிரெதிர் துருவமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நீ உயரமாக இருக்க, நான் படு பாதாளத்தில் இருக்கேன். நீ மிக மிக நல்லவனாக இருக்க, நான் மிக மிக மோசமானவனாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இப்படி இருப்பதனால் நாம் ரெண்டு பேரும் எதிரிகள் இல்லை, அதையும் சொல்ல வர்றார் பாருங்களேன். இந்த புணர்ப்பதனால் எல்லாம் உடையாய், நினக்கு எதிர் என்று எண்ணேல், உறவு என்று எண்ணுக. நான் வடதுருவமாக இருக்க, நீ தென்துருவமாக இருக்க, அதனால் உனக்கு எதிராக நான் இருக்கேன்னு நினைக்காத, என்ன உன்னோட உறவாக நினச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறார். நீ இமயமலையின் உச்சியில் இருக்கிறாய், நான் அந்த அடிவாரத்தில் இருக்கிறேன், அதனால் ரெண்டு பேரும் எதிரின்னு நினைக்காத, ரெண்டு பேரையும் உறவுன்னு நினச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறார். எதனால் அவர் அப்படி சொல்கிறாரு? ரெண்டு பேரும் எதிரெதிர்னு சொல்லியாச்சு, வடதுருவம் தென்துருவம்னு சொல்லியாச்சு, அப்போ ரெண்டும் எதிர்பக்கம் தானே. அப்படி நினைக்காத, நீ என்னுடைய உறவாக நினை, என்னை உன்னுடைய உறவாக நினை அப்படின்னு சொல்கிறாருன்னா அதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும்? அங்கேதான் சித்தராக நிற்கிறார் நம்முடைய வள்ளல் பிரான். அவருடைய சிந்தனையின் உயர்வு தெரிய வருகிறது, அவருடைய வேண்டுகோளின் அல்லது அவருடைய விண்ணப்பத்தின் உயர்வு புரிய வருகிறது. நாம் அந்த அளவுக்கு நம்முடைய சிந்தனையை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த புரிதலும் நமக்கு வந்து சேருகிறது. என்ன சொல்கிறார் பாருங்க. எல்லாம் உடையாய், நினக்கெதிர் என்று எண்ணேல், உறவு என்று எண்ணுக, ஈதல்லால் வழக்கென இருமைக்கும் பொதுமை அன்றோ அருளிடமே. இப்படி ரெண்டு துருவமாக இருக்கிறத தவிர நமக்கு வேற என்ன வழக்கு இருக்குது? வழக்கல்லால் ரெண்டு பேருக்கும் பொதுவாக இருக்கிறது அருள் மட்டும்தான் அப்படிங்கிறார். இது எப்படிங்க இருக்க முடியும்? ஒன்று உயர்வாக இருக்குது, அப்போ அருள் நிறைய இருக்குது. இவர் பள்ளத்தாக்கில் இருக்கார், இவர்கிட்ட அருள் இல்லைன்னு தானே அர்த்தம். அப்படின்னா அப்படி இல்லையா? உன்னிடம் அருள் இருக்கிறது நிறைய கொடுப்பதற்கு, எனக்கு அருள் தேவையாக இருக்கிறது அதை நிறைய பெற்றுக்கொள்வதற்கு.
அப்போ 2 பேருக்கும் பொதுவாக இருக்கிறது அருள் மட்டும்தான் அப்படின்னு சொல்றார். உன்னிடம் நிரம்பி ததும்பி வழிவது அருள் தான். அப்போ உன்னிடமும் அருள் இருக்கிறது. எனக்கு வேண்டி நான் பெற விரும்புவது ததும்பி வழிய வேண்டியது என்னிடமும் அருள் மட்டும்தான். அப்போ எனக்கும் அந்த அருள் தான் தேவையாக இருக்குது. உன்னிடம் அருள் இருக்கிறது, என்னிடம் அருளை பெற வேண்டிய மனசு இருக்கிறது. எப்படி ஒரு சிந்தனை பாருங்க. அவர்கிட்ட 100 ரூபாய் இருக்குங்க, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஆனால் எனக்கும் 100 ரூபாய் தேவை அப்படின்னா 2 பேருக்கும் பொதுவாக இருக்கிறது அந்த 100 ரூபாய் அப்படிங்கிறாரு. ரொம்ப வித்தியாசமான ஒரு சிந்தனை இல்லை. ஒரு கையில் உள்ளங்கையில் நம்ம 100 ரூபாய் வச்சுருக்கோம், இன்னொரு உள்ளங்கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னா இந்த 100 ரூபாயைத்தான் இந்த உள்ளங்கையும் எதிர்பார்த்து காத்திருக்கிறது. அதனால் 2 பேருக்கும் பொதுவாக அந்த 100 ரூபாய் இருக்குது அப்படிங்கிற ரொம்ப ஒரு வித்தியாசமான சிந்தனையை நம்முடைய வள்ளல் பிரான் கொடுக்கிறார். இந்த பாடலில் 2 வரியாக அவர் கொடுக்கின்ற அந்த வித்தியாசமான சிந்தனை, ரெண்டும் ஆக்சிமொரான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு சிந்தனையை கொடுக்கிறார். அதை தவிர ஆக்சிமொரான்னா முரண் தொடைன்னு அர்த்தம். உயரம் பள்ளம் அப்படிங்கிறது முரண் தொடை. அது மாதிரி அங்கே நிரம்பி இருக்கிறது, இங்கே வெறுமையாக இருக்கிறது அப்படிங்கிறது முரண் தொடை. அடுத்தது உறவு எதிரி அப்படிங்கிறது முரண் தொடை. ஆனால் அதை வச்சே அழகான தமிழ் வார்த்தைகளை வச்சு பின்னி 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 ஒரு வித்தியாசமான சிந்தனையை கொடுத்திருக்கிறார். எல்லாருமே இந்த சித்தர் பாடல்களில் இறைஞ்சுவாங்க, நான் ஒன்றுமே இல்லாதவனாக இருக்கேன், எனக்கு நீ அருள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி, அல்லது தேடலை சொல்லுவார்கள், பயணத்தை சொல்லுவார்கள். வள்ளல் பிரான் நீ மிகச்சிறந்தவன், நான் தாழ்ந்தவன், அதனால் உன்னுடைய சிறப்பை எனக்கு கொடு அப்படிங்கிறார். அடுத்தது நீ உயரமானவன், நான் பள்ளத்தில் இருக்கிறேன், அதனால் உன்னுடைய உயரத்தை எனக்கு கொடு அப்படிங்கிறார். அடுத்தது நீ நானும் எதிரெதிர் துருவத்தில் இருக்கோம், அதனால் நம்ம எதிரிகள்னு நினச்சிடாத, உன்னுடைய உறவுத்தன்மையை எனக்குள் கொடு அப்படிங்கிறாரு. அடுத்தது உன்னிடம் இருக்கக்கூடியது அருள், என்னிடம் இல்லாததும் அருள். அந்த இடத்துல 2க்கும் பொதுவாக இன்டர்செக்ஷன் ஆறது, இன்டர்ஜங்ஷன் ஆறதுன்னு சொல்லுவோம்ல, இன்டர்ஜெக்ஷன் ஆறது, இப்படி எது வேணாலும் வச்சுக்கலாம். 2ம் சந்திக்கின்ற ஒரு முனை எதுனா உன்னிடம் இருக்கின்ற அருள், என்னிடம் இல்லாத அருள் என்று சொல்கின்ற போது அருள்தான் பொதுமையாக இருக்கிறது. அதனால் அதை நீ எனக்கு கொடு என்று சொல்லுகின்ற ஒரு வித்தியாசமான சிந்தனையை நமக்கு வள்ளல் பிரான் இந்த பாடலில் கொடுத்துருக்காருன்னா நினைத்து நினைத்து விதந்தோத்த வேண்டிய ஒரு பாடலாக இருக்கிறது. நாம் எல்லோரும் இந்த தென்துருவமாக இருக்கிறோம், அருட்பெரும் ஜோதி வடதுருவமாக நிறைந்து இருக்கிறது அருளால். அந்த அருளை நமக்குள் எடுத்து நிரப்பிக்கொள்ள வேண்டியது தான் நம்முடைய வாழ்வியல் கடமை என்று வள்ளல் பிரான் இந்த பாடலில் சொல்லித்தராரு. இவ்வளவு தூரம் சொல்லி கொடுத்த பின்பும் நாம் அந்த பயணத்தை துவக்கவில்லை என்றால் நாம் சன்மார்க்கிகளா என்கின்ற ஒரு கேள்வி நமக்கு வரும். வள்ளல் பிரானை இவ்வளவு தூரம் யோசித்த பின்பும் தயக்கம் எதற்கு என்கின்ற ஒரு கேள்வியும் நமக்குள் வரும். அப்படி தயக்கம் வராமல், கேள்விகள் வராமல் பயணத்தை துவங்குவோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.